ஒருவர் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, புதன் பகவான் வித்தியாகாரகன் வித்தை காரகன் என்று அழைக்கப்படுவார். ஒரு மனிதனுக்கு இக்கட்டான சூழ்நிலை வந்தால் அதிலிருந்து தப்பி செல்ல புதன் பகவான் நல்லா இருந்தா மட்டுமே முடியும். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். அதாவது இந்த இடத்தில் பொன் செல்வத்துக்கான அதிபதி குரு. ஜாதகத்தில் குரு பலமாய் இருப்பதை விட புதன் பகவான் பலமாய் இருக்க வேண்டும் என்பதே சூட்சமம். புதன் பகவானை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்வோம். தமிழ் மொழி புலமை, கணிதத்தில் தேர்ச்சி, நாவன்மை, விளையாட்டு நிபுணத்துவம், யுக்தியானுசரமாக காரியங்கள் முடிப்பார்கள். நனைந்த துணி உடுத்துதல், தாய் மாமன் பித்து கபரோகங்கள், உபவாசனை, தானியங்கள், பச்சபயிர், இப்படி நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம். புதன் பகவான் உச்சம் பெற்று ஆட்சி பெற்று மூலத்திரிகோணம் வீட்டில் இருந்து புதன் பகவான் வீடு கொடுத்தவன் உச்சம் பெற்று ஆட்சி பெற்று சிறப்பான பலனை தரும். பிறந்த ஜாதகத்தில் புதன் பகவான் எந்த இடத்தில் இருந்தால் சிறப்பான பலனை தருவார் என்று தெரிந்து கொள்வோம். 1, 2, 4, 5, 7, 9, 10 1 சிறப்பான பலனை தருவார். தனித்த புதன் மிகச் சிறப்பு. சில லக்னங்களுக்கு புதன் பகவான் உச்சம் பெறாமல் வக்ரமாயும் இருப்பது சிறப்பு. சுப பார்வை பெறுவது மிக சிறப்பு. மேஷம் விருச்சிகம் லக்னக்காரர்களுக்கு புதன் பகவான் தசாபுத்தி அந்தரம் காலங்களில் கடன் நோய் வழக்கு சம்பந்தப்பட்ட பாதிப்பு பெரிய அளவுக்கு ஏற்படுத்தி பிரச்சனையை தரக்கூடிய காலகட்டம். கவனமாக இருக்கவும். வக்கிரம் பெற்று நீச்சம் பெற்றால் பலன் மாறுபடும். அவரோட தசா காலம் 17 வருடம். தசா புத்தி அந்தர காலங்களில் மிக சிறப்பாக நல்ல பலனை தருவார்.